வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்னக்கா கண்ணெல்லாம் ஒரே கலங்கி இருக்கு, இது அழுதியா? நான் எதுக்கு ஆளணும்? நல்லாட்சி நடக்குது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில இருக்காங்க, நாங்க எதுக்கு ஆளணும்? மக்கள் நல்லாட்சி நடக்குது. ஆமா. ஏக்கா அங்கங்க குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு, நல்லாட்சி பொய் புழுவாத. எப்ப யார் ஆட்சியில தான் குற்றம் இல்லைன்னு சொல்றேன். எங்க தலைவரா குற்றம் பண்றாரு, இந்த மாதிரி பொதுமக்கள் குற்றம் பண்றாங்க, அதை தடுத்து நிறுத்துறாரு. அது முடியல அப்படின்னா தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறாரு. இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? சரி, வழக்கம் போல முட்டுக்குடு. நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்க சின்னவர் சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த நீட் ரகசியம் எனக்கு தெரியும், நீட் ரகசியம் தெரியும்னு. அந்த ரகசியத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டாரு. என்னப்பா சொல்றேன்? என்னக்கா தெரியலையா? அவர் என்ன சொல்லிக்காரு, 2029ல காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவை ஆட்சி செய்யும் போது நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவாங்களாம். அதான் அந்த ரகசியமா. உண்மைதானப்பா. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், சரி. மத்தியில இருக்கிற பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுப்பா. எங்க தலைவரை பிடிக்காத ஒரே காரணத்தினால எங்க தலைவர் நல்லதே செஞ்சாலும் நல்லதே சொன்னாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்கப்பா. அதனால காங்கிரஸ் எப்ப ஆட்சிக்கு வருதோ அப்போ தமிழ்நாடு நல்லா இருக்கும்பா. அப்படியா? இதுக்கு முன்னாடி 70 வருஷமா காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்துச்சு. அப்பலாம் தமிழ்நாடு ஒன்னும் வளர்ந்த மாதிரி தெரியலையே. எப்பா இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து வேட்டி சட்டை கட்ட சுத்துறாங்க, இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டு உட்காந்துருக்கீங்க. இதுவே வளர்ச்சி தானே? இது வளர்ச்சியா? ஆமா. ஏக்கா வேஸ்ட்ல இருந்து பேண்ட் வந்தது வளர்ச்சியா? எல்லாம் ஒரு விதமான வளர்ச்சி தான்ப்பா. அன்னைக்கு மொட்டை மண்டையோட இருந்தா நீங்க முடி இருக்கு, இது ஒரு வளர்ச்சி தானே. எதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னு தெரியாம போச்சு. அதை விட இந்த தாவேகா கட்சி தலைவர் இருக்கார்ல விஜய் அவர்கள், அவர் வந்து நேஷனல் டெலிவிஷனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நேஷனல் டெலிவிஷனுக்கு இன்டர்வியூவா? எப்பா முதல்ல உள்ளூர் பிரஸ் சந்திக்க சொல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறாரு. உள்ளூர்ல சேனலா இல்ல பாரு, தமிழ்நாடு முழுக்க எத்தனை நியூஸ் சேனல் இருக்கு, எத்தனை தொலைக்காட்சி இருக்கு, அங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்காம இவர் நேஷனல் டெலிவிஷனுக்கு இன்டர்வியூ கொடுக்கறாரு. ஏக்கா நீங்க தான் உள்ளூர் மீடியா ஃபுல்லா நீங்க வச்சிருக்கீங்களே. நியூஸ்ல இருந்து சீரியல்ல இருந்து பாட்டு போற சேனல் வரைக்கும் எல்லாம் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க என்ன போட்டாலும் உங்களுக்கு ஆதரவா தான் போறீங்க. நியூஸ் எது உண்மையா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதான் ஒரு வேளை வந்து நேஷனல் டெலிவிஷன் போயிருக்காரு போல. எப்பா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதோ, மக்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்க காட்டுறோம். ஆமா நல்லா தான் திணிக்கிறீங்க. இல்ல அடுத்த நியூஸ் போயிடலாம்க்கா. சொல்லு. நீ இப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்க, உங்க கட்சியும் ஒன்னும் அறிவிக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் இருக்காருல்ல, அவர் வந்து இன்னொரு வாக்குறுதி வந்து அறிவிச்சிருக்காரு. என்ன? 2026ல அவர் ஆட்சி அமைச்சாருன்னா கூட்டுறவு கடன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிடுவேன்னு இருக்காரு. இதெல்லாம் நாங்க 21லே கொடுத்த வாக்குறுதி. அப்படியா? கல்வி கடனை தள்ளுபடி பண்றோம், விவசாய கடனை ரத்து பண்றோம், நகை ஏதாவது இருந்தா அடகு வைங்க அதையும் மீட்டு தருவோம், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குறுதி நாங்க கொடுத்தாச்சு. ஆனா நிறைவேற்றலையே. இவர் என்ன நிறைவேற்றியாட்டாரு? வாக்குறுதி தானே கொடுத்துருக்காரு. நீ வேணா பாரு, ஆட்சி அமையாது. ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சாலும் கூட இந்தா செய்யறோம் அந்த செய்யறோம் சொல்லி பண்ண மாட்டாங்கப்பா. அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பண்ணல. அதை பத்தி அவங்க கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பிரஸ் மீட் கேட்டிருக்காங்க. மேடம் நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதிகளை ஒண்ணு கூட நிறைவேற்றலன்னு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க உங்க கனிமொழி அக்கா, அதெல்லாம் போன தேர்தல கொடுத்தது, இந்த தேர்தல ஒன்னும் கொடுக்கல, டாடா பை பைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆமா, போன தேர்தல் என்னப்பா ஆட்சி முடிய போகுதுன்னு 3 மாசம் தான் சொல்லி கெடு கொடுக்குறீங்கல்ல, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஆட்சியே முடிய போகுது, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை புடிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் நிறைவேற்றலாம் எப்படி? அடுத்த தேர்தல் வருதுல, அப்ப வாக்குறுதி அள்ளி தெளிப்போம், அதை நிறைவேற்றுவோம். சரி, வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல, அட்லீஸ்ட் சம்பளமா சொல்லுங்க போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது நீங்க வந்து 1 மாசம் கட் பண்ணிருக்கீங்க. என்னப்பா சொல்ற? ஏக்கா ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்ற ஒரு காரணத்துக்காக. சரி, வாக்குறுதிகள் நிறைவேற்றல, அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் பண்றாங்கன்னு ஒரே காரணத்துக்காக நீங்க அவங்களுக்கு 1 மாசம் சேலரி வந்து கட் பண்ணிருக்கீங்க. எப்பா பைத்தியக்காரனா நீ ஒரு நாள் ஆபீஸ் வந்தாதானே உனக்கு சம்பளம். லீவ் போட்டா சம்பளத்தையா போட்டு விடுறாங்க? இங்கே பிடிக்கிறாங்க, அங்க பிடிக்க மாட்டாங்களாப்பா? போய் பிள்ளைகளுக்கு பாடம் கீடம் நடத்தி பள்ளிக்கூடம் போனாதான் அவங்களுக்கு சம்பளம். அதை விட்டு நடு ரோட்ல நின்று போராடிட்டு இருந்து சம்பளமும் வேணும், வாக்குறுதியும் நிறைவேற்றணும், எப்படி? ஆக மொத்தம் சொன்னதை செய்ய மாட்டீங்க, சொல்லாததையும் செய்வோம். சொல்லாதையும் செய்வீங்க. இப்படியே செஞ்சுட்டுங்க, உன் கடையை ஏதாச்சும் புல்டோசர் வச்சு இடிப்பான் பாரு. போடா. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் கடைக்கு வந்துட்டேன்ல, இனிமே ஜாலியா இருப்பேன். அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? ஏப்பா இட்லி கடையில என்ன அதை பத்தி பேசாதக்கா. உன் கடைக்கு நான் இட்லி சாப்பிடவா வரோம், புறணி பேச தான் வரோம். அதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். அதான் வச்சிருக்கியா நியூஸ்? நீ தான் வரும்போதே வெறுவாயை முன்னிட்டு வந்துருப்ப, ஏதாவது இருந்தா சொல்லிட்டு போ. அப்படியா? சரி, இந்த எங்க அலையன்ஸ்ல இருக்காருல்ல அன்புமணி, ஆமா, அவருக்கு மாம்பழ சின்னமே ஒதுக்கிட்டாங்க தெரியுமா? எப்பா மாம்பழ சின்னத்தை வேணா அவருக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கலாம். ஆனா அந்த கட்சியை ஆரம்பிச்சு விதைய போட்டு தண்ணிய ஊத்தி மரத்தை வளர்த்து மாங்காய் காய்க்க வச்சு அதை பழுக்க வச்சது யாரு? ராமதாஸ் ஐயாலப்பா. ஆமா, அவரு இந்த மாம்பழ சின்னத்தை அவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு நாளை மறுநாள் தான் வருது விசாரணைக்கு. அதுக்கப்புறம் பாப்போம் மாம்பழ சின்னம் அங்க போதா இங்க வருதான்னு. என்ன வந்தாலும் தெரியும், எங்களுக்கு தெரியும் அவருக்கு தான் கிடைக்கும். எங்க சின்னம் தான் உறுதி.
பாரு வேணா நீ. அப்பா இந்த மாதிரி ராணுவத்துல அழிஞ்சவனை விட உன்ன மாதிரி ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம் தெரியும்ல. ஆனவன்னு சொன்னா இன்னும் ஞாபகம் வருது, நம்ம தாவேகா தலைவர் விஜய் இருக்காரு பாரு, ஆமா அவர் ஒண்ணு பேசியிருக்காரு பாத்தியா? அவரு பேசினதெல்லாம் ஒரு செய்தின்னு வந்து சொல்ற பாத்தியா? நீ இப்படி சொல்ற, ஆனா இன்னைக்கு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் அவர் பேச்சதான் இதா பாக்குறாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒன்னும் இந்த ஒரு தேர்தலுக்காக வரல, இனிமே அரசியல் தான் முழு நேர வேலை அப்படின்னே சொல்லிட்டாரு. அப்பா அவரு வேணா அரசியல் முழு நேரம் வச்சுட்டு வரலாம், மக்கள் அவரை இன்னும் நடிகரா தானப்பா பாக்குறாங்க, பொழுதுபோக்கு கலைஞரா மட்டும் தான் பாக்குறாங்க. நீ இப்படி சொல்ற, ஆனா தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. தேர்தலுக்கு அப்புறம் தெரியும் பாரு, யாரு யாருக்கு ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்கிறா, யாரு துண்டை காணும் துணியை காணும் அரசியலை விட்டு ஓட போறான்னு அது தெரியும். அது உங்க கட்சி தான் ஓட போகுது, துண்டா காணும் துணியை காணும்னு. தம்பி இந்த மாதிரிலாம் பேசணும் இருக்காதப்பா. அதுதான்க்கா உண்மை. இருக்க மாட்டேன். இந்த மாநிலத்துல மட்டும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. உங்க ஆட்சி வந்து உருப்படியா இருக்கா? ஒரு பள்ளிக்கூடம் நல்லா இருக்கா? ஒடிசால போய் பாருங்க, அரசு பள்ளியிலே ஏஐ தொழில்நுட்பத்துல வகுப்பறைகள். இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா தெரியுமா? ஏஐனா எப்பா தெரியாது உங்களுக்கு. இங்க இருக்கிற அரசு பள்ளிக்கு என்ன குறைய கண்டுட்டாங்க? எவ்வளவு அரசு பள்ளி இருக்கு, குறையோட தானே இருக்கு. எப்பா மேற்கூரை புதுசா போட்டிருக்காங்க, எந்த அதனாலதான் புரிய விழுந்துச்சா மேற்கூரையெல்லாம்? பழைய பில்டிங்கா இருக்கும், விழுந்திருக்கும்பா. அதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்றா பாத்தியா? குத்தம் தான், அது சரி பண்ணணும்ல. அப்ப நீங்க பெருமையா பேசக்கூடாதுல்ல, அரசு பள்ளி தரத்துல இருக்கு. அதை விடு, எந்த மாநிலத்திலயாவது குழந்தைங்களுக்கு காலை உணவு கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுல எங்க தலைவர் கொடுக்குறாருப்பா. எது இந்த பள்ளி உளுந்த காலை உணவு? எப்பா தெரியாம ஏதோ ஒரு நாள் உளுந்திருக்கு போல் இருக்கு, மத்த நாள்ல மாணவர்கள் நல்லா தானே சாப்பிடுறாங்க. பார்த்த நீ ஏன்க்கா நீ வேற என்னத்தையா பேசாதக்கா. அரசு பள்ளியுடைய தரங்கள் உயர்ந்திருக்கு. அதுவும் எங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரா அன்பில் அவர்கள் வந்த பிறகு பிரைவேட் ஸ்கூலுக்கு போன மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறாங்கப்பா. அப்படியா? அதனாலதான் அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கை இல்ல அப்படின்னு சொல்லி 208 அரசு பள்ளியில மூடுனீங்களே, அது எதுக்கு? அது வந்துப்பா பெற்றோர்கள்லாம் வந்து தான் குழந்தை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னா பிரஸ்டேஜா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்கோம்ல. நீங்க தரமான கல்வி கொடுத்தா அவங்க ஏன் உங்க இதை விட்டு வெளியே போறாங்க, தனியாருக்கு போறாங்க? இப்ப பாரு, அதெல்லாம் எவ்வளவு ஒரு தொழில்நுட்பம்னா வருங்காலத்து முன்னோக்கி யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. விடு தம்பி, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானே வையன், அக்கா கடுப்பானு வையன், அடுப்புல சொருவிடுவேன். அந்த அடுப்பு தான் இன்னொரு நாள் தூக்கி அந்த அடுப்புல உட்கார வைக்கிற மாதிரி. அக்கா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். நீ என்னம்மா 2-3 நாளா கடப்ப காலைய காணோம்? எங்க வரும்போதெல்லாம் கூட்டமா இருக்கு, எவனாவது உட்காந்து உன்னை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறான், அதான் நான் போயிட்டேன். அக்காவோட பிசினஸ் அவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்குமா? சரி சொல்லு, இன்னைக்கு என்ன போற நீ? ஃபர்ஸ்ட் பொருளி என்ன அப்படின்னா, தாவேக்காவோட மாநாடு திருப்பி பிப்ரவரியில நடக்க போகுது. ஆல்ரெடி கரூர்ல வந்து அவரை வச்சு செஞ்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, எல்லாருக்குமே தெரியும் தான். அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நீ என்ன பண்றதா இருக்கீங்க? எம்மா, கரூர்ல நடந்தது ஒரு அசம்பாவிதம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க கட்சி கிடையாது, எங்க ஆளுங்க கிடையாது. அது தாவேக்காவோட தலைவர் தான். ஒரு இடத்துக்கு இத்தனை மணிக்கு வாரான்னு சொல்லி அத்தனை மணிக்கு வராம 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா போனா கூட்டம் கூட தான் செய்யும். அதுல நடந்த அசம்பாவிதமா, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான் ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியுறீங்களா? எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அழுதிங்களே, அதெல்லாம் வந்து உங்களோட பிளான் கிடையாது, அப்படிதானே? அம்மா, மக்கள் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, அக்கறை இருந்தா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி அழுதுருப்பாரு. உங்க தாவேகா தலைவர் மாதிரி தெரிச்சு ஓடல ஒன்னும். சரி, அதை விடு, நீ எவ்வளவு சொன்னாலும் முட்டு கொடுத்து நிறுத்த மாட்டேன். இப்போ வந்து ஏதோ போன் கால்ல எல்லாம் சிக்கி இருக்கீங்களாமே? போன் கால்ல சிக்கி இருக்கோமா? என்னமா சொல்ற? உங்க முதலமைச்சரும் அப்புறம் ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்காங்களாமே கூட்டணி பத்தி. அது கூட பிரச்சனை கிடையாது, ஆனா உங்க கூட கூட்டணி இருக்கவங்களாம் கழட்டி விட்டுட்டு இவரை சேர்த்துக்க போறாங்களாமே? அம்மா, அதெல்லாம் இல்ல. ஏற்கனவே கூட்டணி பத்தி அவன் இவன் சொல்லி ஏகப்பட்ட வதந்திய பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரு. ராமதாசங்க எங்க கூட தானே வந்தாகணும். அதுவும் இல்லாம தேமுதிக விட எங்க கூட தான் வர போறாங்க அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு உறுதி ஆயிருக்கு. அதனாலதான் இவரும் எங்க கூட்டணிக்கு வராரு. நாங்க யாரையும் அடிச்சு விரட்டலமா, மக்கள் எல்லாம் இதான் சமூக நீதி கூட்டணி அப்படின்னு நம்பி கட்சியெல்லாம் கூட்டமா வந்து சேர்றாங்க. அதுக்கு என்ன பண்றது? சரி, பாமகவோட கௌரவ தலைவர் வந்து நாங்க வெற்றி கூட்டணியை இன்னும் தேர்வு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க? எங்க கட்சி தான் வெற்றி பெற போகுது, எங்க கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே தெரியும். அதனாலதான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரிக்கா, அதை விட ஏதோ பக்கத்துல இன்னொரு இட்லி கடை ஆரம்பிச்சிட்டாங்களாமே, அங்கேயும் ஒரே பொருளியாமே. அம்மா, இந்த ஏரியாவிலே அக்காவோட இட்லி கடை மட்டும்தான் இருக்கும். வேற எவனா எதிர்த்து கடை போட்டா இல்ல ஏதாவது பேசினான்னு வச்சுக்க, அக்கா இல்ல கட்சிக்காரங்களே க்ளோஸ் பண்ணிடுவாங்கம்மா. அந்த பையன் அக்கா வந்து மிரட்டல் விடுறாங்கலாம் நினைச்சுக்காதீங்க, அக்கா பேசுறதே அப்படிதான் இல்லக்கா. மிரட்டல் விடுறதெல்லாம் நினைக்க வேணாம், மிரட்டுறேன்.
இதுக்கு மேல எதனா பேசுனேன்னு வச்சுக்க என்ன செட்ல போட்டு போறச்சிருவேன் போ.